ரீசன்ட்லி மத்திய பிரதேஷ் மற்றும் ராஜஸ்தான் பகுதியில மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ரொம்ப மோசமான சம்பவம் நடந்திருக்கு. பல அப்பாவி பெற்றோர்கள் பாதுகாப்புன்னு நம்பின ஒரு சாதாரண கப் சிரப் குடிச்சனால அவங்க குழந்தைகளை நிறைய பேரை பலி கொடுத்திருக்காங்க. ஒரு சின்ன இருமலை குறைக்கிற நோக்கத்துல கொடுக்க நினைச்ச அந்த சிரப்பே உயிர் எடுத்துருச்சு அப்படின்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த சம்பவம் மத்திய பிரதேஷ்ல சிந்த்வாரா டிஸ்ட்ரிக்ட்ல கோல்ட் ரிஃப்னு ஒரு இருமல் சிரப் எடுத்த அப்புறம் தான் இந்த மாதிரி பல குழந்தைகள் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிருக்காங்க. இந்த கோல்ட் ரிஃப் சிரப்பை டெஸ்ட் பண்ணதுல ஒரு பேட்ச் நம்பர்ல டைஎத்திலின் கிளைகால் அதாவது DEG அப்படின்னு ஒரு ஃபார்முலேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த DEG ஒரு மெடிசினே இல்ல. இந்த DEG ஒரு இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல். இத ஆன்டி ஃப்ரீஸ் அண்ட் பிரேக் ஃப்ளூயிட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு டிராப் உடம்புக்குள்ள போனாலும் கிட்னிய கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணி ஆட்களை கொன்னுரும். இதுல ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செத்து போன குழந்தைங்க யாருமே பெரிய நோயால சாகல. சாதாரண கஃப்காக அவங்க பேரண்ட்ஸ் இந்த கஃப் சிரப்பை கொடுத்தனாலதான் அந்த குழந்தைங்க அதை குடிச்சு இறந்து இருக்காங்க. இப்போ இதுல பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி இப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல் ஒரு சின்ன பிள்ளைங்க குடிக்கிற கப் சிரப்புக்குள்ள வந்துச்சு? சோ எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்னு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல கண்டாமினேஷன் ஆகியிருக்கலாம். ரெண்டாவது மருந்துல கிளிசரின் ஆர் ப்ரோபலின் கிளைகால் போல பொருட்கள் பயன்படுத்த வேண்டிய இடத்துல சில கம்பெனிஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, செலவு குறைக்கிறதுக்கு டைஎத்திலின் கிளைகால் பயன்படுத்தி இருக்கலாம். இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் கிட்னி அண்ட் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நம்ம பாடியில இருக்கிற நரம்ப அஃபெக்ட் பண்ணும். சோ சின்ன குழந்தைகள் கொஞ்சமா அதை கன்சூம் செய்தா கூட டெத் ஆக ரொம்ப அதிகமாவே சான்சஸ் இருக்கு. இந்த சம்பவம் ஒரு பெரிய வார்னிங்க நமக்கு கொடுத்திருக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு. இருமல்னாலே சிரப் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பெரும்பாலான இருமல்கள் வைரஸால கூட வரலாம். நல்லவே பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்து நல்ல தண்ணி குடிச்சு பாடிய ஹைட்ரேட்டா வச்சுக்கிட்டா அது கூட சேர்ந்து கொஞ்சமா நீங்க கேர் பண்ணாலே தானா எல்லாம் சரியாயிரும். மார்க்கெட்ல இருக்கிற நிறைய சிரப்ல ஆன்டிஹிஸ்டமைன், டீகன்ஜஸ்டன்ட் ஆர் கொடைன் போல ஸ்ட்ராங் இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்தா அதிகமா தூக்கம் வரலாம், மூச்சு திணறல் வரலாம் மற்றும் ஓவர்டோஸ் கூட ஆகலாம். ஈவன் நிறைய அடோல்சன்ஸ் ஏஜ் குரூப் பசங்க இத குடிச்சு பழகி அந்த சிரப்புல இருக்கிற போதைக்கு அடிமையாகிடுறாங்க. ஈவன் அது மட்டும் இல்லாம அடல்ட்ஸ் கூட இப்படி சிரப்பெல்லாம் அதிகமா யூஸ் பண்றது லிவர் அண்ட் கிட்னிய பாதிக்கலாம். ஈவன் ஏன் கிளினிக் வர ஒரு சில பேஷண்ட்ஸ் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளினிக் வர முன்னாடியே மெடிசின்ல மெடிக்கல் வாங்கி அதை குடிச்ச அப்புறமும் கேட்கல அப்படின்னா தான் கிளினிக் வராங்க. அதனாலதான் டாக்டர்ஸ் அண்ட் பீடியாட்ரிஷியன் ஆர் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எப்பவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிசின் எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இங்க நான் உங்ககிட்ட என் மனசார ஒரு பெரிய ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். தயவு செய்து மெடிசினை டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வாங்க வேண்டாம். ஒவ்வொரு மெடிசனும் பவர்ஃபுல் தான். சரியாக நம்ம யூஸ் பண்ணா குணமாகும். ஆனா அதை தவறாக பயன்படுத்தினா சைட் எஃபெக்ட்ஸ் கூட வரலாம். உங்க குடும்பத்தை பாதுகாக்க வைக்க நல்ல நாலேஜபிள் டாக்டர் கிட்ட போங்க. மெடிசின்ஸ் நீங்க மெடிக்கல்ல வாங்குறீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர் நேம், பேட்ச் நம்பர் அண்ட் எக்ஸ்பைரி டேட் எல்லாம் ப்ராப்பரா நோட் செய்யுங்க. மருந்துல ஸ்மெல், கலர் ஆர் டேஸ்ட் வித்தியாசமா இருந்தா அதை பிளீஸ் எடுக்காதீங்க. குழந்தைகளுக்கு ஏதோ சிரப் குடிச்ச அப்புறம் யூரின் ஒழுங்கா போகலன்னா ஆர் வாந்தி ஆர் பாடியில ஸ்வெல்லிங் ஆச்சு அப்படின்னா ஆர் ஈவன் டிசீனஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சா உடனே பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் செய்யுங்க. நம்மளோட ஆரோக்கியம் ஷார்ட்கட்லயோ ஆர் ஈவன் அசம்ஷன்லயோ டிபெண்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் நான் எப்பவுமே சொல்றேன், எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நேச்சுரலா குணமாக ட்ரை செய்யுங்க. சாதாரண இருமல், சளி, காய்ச்சல் போல நோய்களுக்கு ஹாட் வாட்டர், மஞ்சள் சேர்த்த தண்ணி ஆர் ஈவன் சூடா ரசம், ஆவி பிடிக்கிறது இப்படி நேச்சுரல் வேலை ட்ரை செய்யுங்க. இதுக்கப்புறமும் சரியாகல அப்படின்னா நீங்க உங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போய் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுங்க. இதுக்கப்புறம் இனி எந்த ஒரு குடும்பத்திலையும் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை நம்ம கேட்க கூடாது. உங்களுக்கு இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லா இருந்தா எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.